ஃப்ரோசன் ஷோல்டர் அடசிவ் கேப்சுலைட்டிஸ் ஆர் பெரிய அத்லைட்டிஸ்க்கு இன்றைக்கி எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். இந்த ஷோல்டரை சுற்றி வலிக்கிறது, பின்னாடி வலிக்கிறது, இந்த சைடில் ஆர்ம்ஸில் வலிக்கிறது, இல்லை இப்படி முழுசாக தூக்குறப்ப வலி வர்றது, சைடில் இப்படி கொண்டு போய் தூக்குறப்ப வலி வர்றது, பின்னாடி கொண்டு போய் பிடிக்கிறப்போ நைட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்தா அம்மா போடுற இடத்துல வலி வருது. இதுதான் இதோட சிம்டம். இது மெயினாக சுகர் பேஷண்ட்ஸுக்கு இந்த மாதிரி நடக்குது, டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு. அது தவிர ஒரு சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் கழுத்தெலும்பு தேய்மானத்தினாலேயும், அதை தவிர ஒரு சின்னதாக இன்ஜுரி ஆகிட்டாலும் நடக்குது. இதுக்கு உண்டான எக்ஸசைசஸ் இன்றைக்கி நான் சொல்லித்தரேன். இப்படி மல்லாந்து படுத்துக்கிட்டு நேராக மேலே படுத்துக்கிட்டு ஃபஸ்ட் எக்ஸசைஸ் இப்படி கையை கோர்த்து பின்னாடி வரைக்கும் போகிறது. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் கொண்டு வரது 1 2 3 4 5 6 7 8 9 10. எகைன் இப்படி கொண்டு போய் வைக்கிறது. 1 2 3 4 5 6 7 8 9 10. கொண்டு முன்னாடி வைக்கிறது. 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. அந்த மாதிரி 7 தடவை பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்படி ஒரு கையை மட்டும் கொண்டு போய் வச்சுட்டு அடுத்த கையால், இதுதான் அஃபெக்டட் ஹேண்டுன்னு வச்சுக்கோங்க, அஃபெக்டான கையின்னு. அடுத்த கையால் 30 வரைக்கும் அமுத்தணும். இப்படி பிடிச்சி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. திரும்ப கொண்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. திரும்ப செகண்ட் டைம் இப்படி வச்சு காதுக்கு பக்கத்தில் வச்சு இப்படி அமுத்தணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 26 27 28 29 30. திரும்ப 1 2 3 4 5 6 7 8 9 10. திரும்ப 1 2 3 4 5 6 7 8 9 10 12 13 14 15 16 20 21 23 24 25 26 27 28 29 30. 1 2 3 4 5 6 7 8 9 10. Again 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 25 26 27 28 29 30. இது மாதிரி அமுத்திட்டு 10 வரைக்கும் அமுத்தி பிடிச்சிட்டு 30 வரைக்கும் அமுத்தி பிடிச்சிட்டு அப்புறம் கொண்டு வர இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். அதுக்கடுத்து இப்படி ரைட் லெக்கை மடக்கி லெஃப்ட் லெக்கை மடக்கி இடுப்பு கடியில் இப்படி எல் மாதிரி கையை விட்டு அது மேலே படுத்துக்கிறதே ஒரு ஸ்ட்ரெச்சாக இருக்கும். திரும்ப ரைட் லெக்கை நீட்டி லெஃப்ட் லெக்கை நீட்டிக்கணும். இது ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சிங்காக இருக்கும். ரொம்ப பிடிச்சிருக்கும் உங்களுக்கு. இது ஒரு 1 மினிட்டோ 3 மினிட்ஸோ ஈவன் 10 மினிட்ஸோ கூட இந்த மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு ஸ்ட்ரெச் ஆகுது. இப்படி வச்சு இப்படி அமுத்தவும் செய்யலாம் இந்த கையை. இது ஒன்றுங்களா. அப்புறம் இது எடுத்துகிட்டு இப்போ நம்ம பண்ணதையே சைடில் இப்படியே கொண்டு போகிறது. சைடில் கொண்டு காது வரைக்கும் கொண்டு 1 2 3 4 5 6 7 9 10. அப்புறம் கொண்டு வருது 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் 2 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே தேய்ச்சிக்கிட்டே 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10.
3 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணி அந்த ஃப்ரோசன் ஷோல்டர் அடெசிவ் கேப்சுலைட்டிஸ் ஆர் பெரிய ஆர்த்ரைட்டிஸ்லேருந்து நிரந்தரமாக நம்ம விடுபட முடியும். இந்த இடத்துல வலிக்கிற இடத்துல ஐஸ் 10லேருந்து 15 நிமிஷம் வைங்க. அப்புறம் எக்ஸசைசஸ் பண்ணி தான் நிற்கிற எக்ஸசைஸ், மல்லாந்து படுக்கிறது, ரைட்டில் படுக்கிறது, லெஃப்ட்டில் படுக்கிறது, குப்புற படுக்கிறது, அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி தான் இதை க்யூர் பண்ண முடியும். இங்கே நான் சொன்ன எக்ஸசைஸே மொத்தத்துக்கும் நோயை க்யூர் பண்ண பத்தாது. ஏன்னா இதுக்கு உண்மையான ட்ரீட்மெண்ட் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஆன்லைனில் சொல்லித்தரணும், நானும் எங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டும். அப்புறம் 10 நாளைக்கு 10 மணி நேரமாக சொல்லித்தரணும். ஆனால் இங்கே நான் வீடியோவில் சும்மா 5 நிமிஷம் 7 நிமிஷம் தான் சொல்லித்தரேன். இது வந்து ஒரு நோயை முழுசாக க்யூர் பண்ணுறதுக்கு பத்தாது. ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கேன். இதை பண்ணால் கொஞ்சம் குறையும். ஆனால் முழுசாக சரியாகணுன்னா கண்டிப்பாக உலகத்தில் எங்கே இருந்தாலும் என்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் நானும் என்கிட்ட 30 ஃபிசியோதெரபிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க. 25 ஃபீமேல் லேடி ஃபிசியோதெரபிஸ்ட்டும் 5 மேலும் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களில் ஒருத்தவங்க உங்களுக்கு கரெக்டாக டெய்லி 1 ஹவர் சொல்லி கொடுத்து இதை க்யூர் பண்ண முடியும். உங்களுக்கு ஒன்று அசைன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.